தமிழ் தாய் யூடியூப் சேனல் வீவர்ஸ் மற்றும் சப்ஸ்கிரைபர் அனைவர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன எதை பற்றி பேச போகிறோம்னா, ஒரு சிறுகதை, விண்ணுலக நட்பு அப்படின்னு ஒரு சிறுகதை உங்ககிட்ட சொல்ல போகிறோம். வருங்கால திரைப்பட இயக்குனர் ஆகணும் அப்படிங்கிறது என்னோட லட்சியம். இந்த சிறுகதை எப்படி இருக்குன்னு கேட்டுட்டு உங்களோட கருத்துக்களை நீங்கள் பதிவிடணும்னு தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறோம். விண்ணுலக நட்பு, அதாவது ஒரு வழக்கமான ஒரு இடத்துக்கு தினந்தோறும் பசு வந்து புல் சாப்பிட வரும். இதுதான் அன்றாடம் அந்த பசுவோட ஒரு வேலை. அப்படிங்கும்போது என்றைக்கும் போல் அதே இடத்துக்கு வந்து புல்லை சாப்பிட்டு தன்னோட பசி அமர்த்த வர்ற வேலையில் அந்த புல்வெளி பசுவை பார்த்து பேசுது. நண்பா, நீ என்ன சாப்பிட்டு உன்னோட பசியை தீர்க்க வந்திருக்க, உன்னோட பசி என்னன்னு என்னால் உணர முடியும். ஆனால் வந்து இப்போதைக்கு நீ என் பக்கத்தில் வர வேண்டாம், ஏன்னா என் மேலே ஒரு விசனாக சூழ்ந்து கிடக்கு. என்ன நீ சாப்பிட வரும்போது என் மேலே உன்னோட கால் படும்போது அந்த விசனாகத்தால் உன்னோட உயிருக்கு ஆபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த விசனாக என்னை விட்டு வேற ஒரு இடத்துக்கு போனதும் உன்னை நான் கூப்பிடுறேன், அப்போ வந்து நீ என்னை சாப்பிட்டுக்கோ அப்படின்னு இந்த புல் வந்து பசுவை பார்த்து பேசுது. உடனே அந்த மரத்தடி நிழலில் போய் நீ நில்லு, இந்த விசனாக என்னை விட்டு போனோடனே உன்னை கூப்பிடுறேன் நண்பா அப்படின்னு சொல்லி புல் வந்து பசுவை பார்த்து சொல்லுது. அந்த மரத்தடி நிழலுக்கு கீழே நிற்கிற பசு யோசிக்க ஆரம்பிக்கு. இந்த புல்லை சாப்பிட தான் வந்தோம், அந்த புல்லை அழிக்க தான் வந்தோம். இந்த புல்லு நினைச்சிருந்துச்சுன்னா இதை நம்மளை அழிக்க தானே வரான், இவன் உயிரை ஏன் நம்ம காப்பாற்றணும்னு நினைக்காம, நம்ம கிட்ட எதுவுமே சொல்லாம நம்ம காப்பாற்ற நினைக்காம நம்மளை சாப்பிட வரட்டும், விசனகத்தால் இவன் சாப்பிட்டுன்னு நினைக்கலாம். அப்படி நினைக்காம நம்மளை காப்பாற்றிருக்கே, இனிமேல் நம்ம புல்லை சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற முடிவை தன்னோட மனசில் அந்த பசு எடுத்துருது. எடுத்த நேரத்தில் இந்த புல் வந்து பசுவை பார்த்து கூப்பிடுது. நண்பா, விசனாக என்னை விட்டு வேற ஒரு இடத்துக்கு போயிடுச்சு, நீ வந்து உன்னோட பசியை தீர்த்துக்கோ அப்படின்ட்டு கூப்பிடுது. அந்நேரம் அந்த புல் பக்கத்தில் வந்து பசு சொல்லுது, இனிமேல் இந்த இடத்துல விளையிற புல்லை மட்டும் இல்லை, இனிமேல் புல்லே என்னோட லைஃப்பில் நான் எப்பயுமே சாப்பிட்டு வயிறை நிறைக்குன்னு நினைக்க மாட்டேன். ஏன்னா நான் சாப்பிட்றதுக்கு வேறு வேறு உணவு வகைகள் இருக்குது, பருத்தி கொட்டை இருக்குது, புண்ணாக்கு இருக்குது, ஆமணக்கு இருக்குது, கழனி தண்ணி இருக்கு, இப்படி ஏதாவது ஒன்று சாப்பிட்டு என்னோட லைஃப்பை நான் ஓட்டிக்கிடுவேன். இனிமேல் நான் எப்பவும் போல இந்த இடத்துக்கு வாரேன், எப்பவும் போல இந்த இடத்துக்கு வருவேன், ஆனால் சாப்பிட மாட்டேன். நம்ம ரெண்டு பேரும் நண்பர்கள் மாதிரி பழகுவோம். அந்த சாப்பிட வர்ற நேரத்துக்கு நம்ம ரெண்டு பேரும் நண்பர்கள் மாதிரி மனசில் உள்ளதை பேசி பழகுவோம் அப்படிங்கிற முடிவுக்கு ரெண்டு பேருமே வந்து அன்னையிலேருந்து ரெண்டு பேருமே நண்பர்களாக பழக ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி இவங்களோட நட்பு தொடர்ந்து போய்கிட்டு இருக்கும்போது அந்த பருவநிலைகள் மாறுது. அதாவது கடுமையான அந்த பனிகாலம் முடிஞ்சு ஒரு கோடை காலம் ஆரம்பமாகுது. அந்த கோடை காலத்தில் அந்த புல்லோட பசுமைத்தன்மை எல்லாமே அழிஞ்சு போயிடுது. எல்லாருக்குமே தெரியும், புல்லோட பசுமைத்தன்மை இழந்தாலே அந்த புல்லெல்லாம் இறந்ததுக்கு சமம். எப்பயும் போல அந்த பசு வந்து புல்லை தேடி பேச ஆரம்பிக்கும் போது புல்லுகிட்ட இருந்து எந்த விதமான பதிலும் வரமாட்டுது. ஆனால் புல்லு இறந்ததை பசு வந்து உணர்ந்துக்கிட்டு அன்னையிலிருந்து இந்த பசுவும் எந்த ஆகாரமே சாப்பிட மாட்டுது. இது வந்து அந்த பசுவை வளர்க்குறவருக்கு வந்து குழப்பத்தை ஏற்படுத்துது. ஒருவேளை நம்ம பசுவுக்கு ஏதாவது நோய் எதுவும் வந்துருச்சோ என்னமோ, உடனே கால்நடை மருத்துவமனைக்கு அவர் கூட்டு போகிறாரு பசுவை. அந்த கால்நடை மருத்துவர் வந்து அந்த பசுவை நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு, அதாவது பசுவெல்லாம் நல்லா ஆரோக்கியமாக தான் இருக்குது, அந்த பசுவுக்கு எந்த விதமான நோயும் இல்லை, நீங்கள் ஏன் சாப்பிட மாட்டேங்குன்னு சொல்கிறீங்க, அந்த காரணம் எங்களுக்கு புரியலை அப்படின்னு அவர் சொல்கிறாரு. உடனே அவர் குழப்பத்தோட அந்த பசுவுக்கு சொந்தக்காரர் வீட்டுக்கு வந்துடுறாரு. கரெக்டாக இந்த சம்பவம் நடந்து ஒரு மாதம் கழித்து ஒரு பையன் ஒரு அதிர்ச்சியோட இந்த பசுவை வளர்த்தவரை நோக்கி ஓடி வரான். அண்ணாச்சி நீங்கள் ஒரு பசு வளர்த்தீங்களே, அது ஒரு புல்வெளிக்கு முன்னாடி இறந்தது மாதிரி கிடக்கு, வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாப்புல. உடனே இவர் பதறி போய் நம்ம பசுவுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு பார்க்கும்போது அப்படியே அந்த பசு இறந்து கிடக்கு. அதை பார்த்து கண்ணீர் வடிச்சிட்டு வந்துடுறாரு. அதை அடக்கம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அந்த ஃபார்மாலிட்டிஸை பண்ணுறாரு. அப்போ மேலே 3 மத தெய்வங்களும் ஒரே இடத்துல இருந்து இந்த புல்லுக்கும் பசுவுக்கும் இடையில நடந்த அந்த நட்பை கவனித்து பார்த்துக்கிட்டு இருந்த 3 மத கடவுள்களும் இவங்களோட நட்பு அவங்களுக்கு பிடிச்சி போயிருது. ஏன் 3 மத கடவுள்களும் ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி காமிக்கும் அப்படின்னா, நிஜ வாழ்க்கையில தான் ஓம் மதம் பெருசு ஏன் மதம் பெருசுன்னு சண்டை ஓட்டுக்கிட்டு கிடக்கும். ஒரு படத்துலையாவது 3 மத கடவுள்களும் ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி காமிப்போம், ஒரு சிறுகதையிலையாவது அந்த மாதிரி காட்சி அமைப்புகள் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த மாதிரி வடிவமைச்சிருக்கு. உடனே இவங்க இறந்து போன 2 பேரோட ஆத்மாவும் விண்ணுலகத்துக்கு போகுது. விண்ணுலகத்துக்கு போனோடனே இந்த 3 மத கடவுள்களும் ஒன்றா சேர்ந்து, உங்களோட நட்பை பார்த்தோம், உங்களோட நட்பு இதயத்தை வருடி கொடுக்குற மயிலருக்கு மாதிரி எங்களுக்கு இருந்துச்சு, உங்களுக்கு ஏதாவது வர வேணா கேளுங்க, நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு இந்த பசுவிட்டையும் புல்லுட்டையும் அந்த 3 மத கடவுள்களும் கேட்காங்க. கேட்டதும்
பசு வந்து புல்லுக்காக ஒரு வரம் கேட்கு. அதாவது இந்த புல் வந்து எந்த ஒரு பருவநிலை மாற்றங்கள் வந்தாலும் அதோட பசுமைத்தன்மையை இழக்கக்கூடாது, அந்த மாதிரி வரம் கொடுங்க. அதே மாதிரி இந்த புல் இருந்த நிலப்பரப்புக்கு சொந்தக்கார ஒரு விவசாயி இருந்திருப்பாரு. அதனால விவசாயிகள் இப்போ வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதாவது விவசாயிகள் உற்பத்தி பண்ற பொருளை, விளைய வைக்கிற பொருளை வாங்கி விற்கிற வியாபாரிகள் அந்த அதுல கிடைக்கிற லாபத்தை பேங்க்ல போடுறதுக்காக போறாங்க. ஆனா அந்த விவசாய பொருட்களை உற்பத்தி பண்ற விவசாயிகள் கடாங்கிறதுக்காக பேங்க் போறாங்க. விவசாயிகளோட நிலைமை நாளுக்கு நாள் ரொம்ப மோசமாகிக்கிட்டு இருக்கு. விவசாயிகளுக்கு யாருமே ஒன்று சேர்ந்து யாருமே பொருள் கொடுக்கறது இல்லை. சாப்பாடு இல்லாமல் யாரும் உயிர் வாழ போகிறது கிடையாது. ஆனால் அந்த சாப்பாடு போடுற விவசாயிகளோட கஷ்டத்தை போக்க அவங்க தான் படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்காங்களே தவிர மற்ற எந்த தரப்பு மக்களும் ஒன்று சேர்ந்து அந்த விவசாயிகளுக்காக போராட மாட்டாங்க. அதனால அந்த விவசாயிகளுக்கு ஏதாவது ஒரு வரம் கொடுங்க. அதாவது விளைநிலங்கள் எல்லாமே விளைநிலங்களாக மாறிக்கிட்டு இருக்கு. அந்த ஒரு சில பேர் வந்து ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கணும், அதை ஆரம்பிக்கணும், இதை ஆரம்பிக்கணும்னு சொல்லி விவசாய நிலங்களை கைப்பற்ற நினைக்கிறாங்க. இதுக்கெல்லாம் விவசாயிகள் பாதிக்கப்படாதபடி ஒரு வரத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி இந்த புல்லுக்காக அந்த பசு வந்து வரம் கேட்கு. இன்னொன்று என்ன கேட்குன்னா, இந்த புல்வெளி வந்து விண்ணுலகத்துக்கு அப்படியே மாறணும். என் நண்பன் வந்து அப்படியே மண்ணுலகத்தில் இருந்தோம்னா எங்களுக்கு மனிதர்களால் எப்போதுமே ஆபத்து வர வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த புல்வெளி விண்ணுலகத்துக்கு அப்படியே மாறணும் அப்படிங்கிற ஒரு வரத்தை கேட்கு. அதாவது இந்த புல்லுக்காக பசு அப்படி ஒரு வரத்தை கேட்கு. உடனே புல்லு பசுவுக்காக ஒரு வரம் கேட்கு. என் பசுவை வளர்த்தவரோட முதலாளி, என் பசுவை வளர்த்தவர் வந்து இப்போ ரொம்ப கஷ்டத்தில் இருக்காரு. என் நண்பனை வச்சு தான் அவங்க குடும்பமே ஒரு கஷ்டம் இல்லாமல் போய்கிட்டு இருந்துச்சு. என்னோட நண்பன் இறந்ததுனால அவர் கஷ்டப்படுறாரு. அதனால என் நண்பன் உயிரோடு இருக்கும்போது எத்தனை லிட்டர் பால் அவங்களுக்கு கிடைச்சிட்டோ அதோட பல மடங்கு என் நண்பன் இறந்த பிறகும் அவங்க வீட்டில் இருக்க வெறும் சட்டிகளில் பாத்திரங்களில் பால் நிரம்பி வடியணும். அது மாதிரியான ஒரு வரங்களை நீங்கள் கொடுங்க. அதே மாதிரி நிறைய அந்த மிருகங்களை கொன்று கறி இதெல்லாம் சாப்பிட்றாங்க. அப்படிங்கிற மனநிலையிலேருந்து மக்களை நீங்கள் விடுவிச்சு கொண்டு வரணும் அப்படின்னு 2 பேரும் ஒருத்தருக்காக ஒருத்தர் மாறி மாறி வரங்களை கேட்டுருந்தாங்க. அதே மாதிரி இனிமேல் எங்களோட நட்பு யாரோட தடையும் இல்லாமல் தொடரணும். விண்ணுலகத்தில் எங்கள் 2 பேருக்கும் சாகாத வரத்தை கொடுங்க. உங்கள் கண்ணுக்கு முன்னாடியே எங்களோட நட்பு தொடரணும் அப்படின்னு 2 பேரும் வரம் கேட்டோன்னே 3 மத தெய்வங்களும் ஒன்று சேர்ந்து இவங்க கேட்ட வரத்தை அப்படியே கொடுத்துட்றாங்க. அன்னிலிருந்து மண்ணுலகில் தொடர்ந்துக்கிட்டு இருந்த அவங்களோட நட்பு விதிவசத்தால் முடிஞ்சு போன மண்ணுலகில் முடிஞ்சு போன அவங்களோட நட்பு அன்னையிலிருந்து யாரோட தடையும் இல்லாமல் விண்ணுலகில் தொடர்கிறது. இந்த கதையை பற்றி நான் உங்களோட கருத்தை எனக்கு சொல்லணும் அப்படின்னு மனமார்ந்த நன்றியோட கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல ஒரு கண்டென்ட்டோட ஒரு நல்ல வீடியோவோட உங்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.